கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை இளைப்பாறுதல். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒன்றாக இது காணப்படுகிறது. மனிதர்கள் சரீர பிரகாரமும் அநேக வேலைகளை செய்கிறார்கள், சோர்வுக்குள்ளாகிறார்கள். அநேக இடங்களிலே நாம் ட்ராவல் பண்ணுகிறோம். அநேக வேலைகளை பழுகளையும் நாம் சரீர பிரகாரமும் மனிதர்கள் இன்றைக்கு சுமக்கிறதை காண்கிறோம். அது மட்டுமல்ல, ஆத்மாவிலே மனதிலையும் மனிதனுக்கு ஒரு 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 ரெஸ்ட் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அநேக காரியங்களை போட்டு குழப்பி அதையே யோசித்து இளைப்பாறுதல் இல்லாமல் இன்றைக்கு அநேக பேர் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழலில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரே வழி, மெய்யான வழியாகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் இளைப்பாறுதல் தருகிறார். இது நமது கர்த்தரிடமிருந்து வருகிற ஒரு பரிசு. இது அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தின் மூலமும் அவருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமும் நமக்கு கொடுக்கப்படுகிறதான மிகப்பெரிய ஒரு பரிசு பொருளுங்க. இதை நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக ஆதாரங்கள் பார்க்கலாம். யாத்திராகம் 33:14 சொல்கிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இயேசு சொல்கிறார் மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் அங்கே கூறுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது நாம் கிறிஸ்துவை நம்புவதன் மூலமும் அவருடைய வழிகளை பின்பற்றுவதன் மூலமும் இந்த இளைப்பாறுதல் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு கவலைகள் மற்றும் சுமையிலிருந்து மன அமைதி இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிறதான ஒரு நற்செய்தி, உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நம் ஆத்மாவுக்கு தேவையான இந்த இளைப்பாறுதலை இப்படிப்பட்ட சூழலிலே கவலைகளிலும் கஷ்டங்களிலும் ஆறுதலில் இல்லாமல், விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்னா, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் யாத்திராகமத்தில் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கூறுகிறார். இதை யாரோ ஒருவர், நீங்கள் கேட்குற ஒருவருக்கு இன்றைக்கி உங்கள் மனதில் அமைதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை என்று இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார், உங்களுக்கு இன்றைக்கு இளைப்பாறுதல், ஒரு அமைதியான சூழலை ஆண்டவர் தருவார். ஆனால் ஒன்று, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். அது விவரத்திலிருந்து அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். இதுக்கு ஒரு ஆதாரமாக யோசுவா 23வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது என்று வேதம் சொல்கிறது. அதாவது அவங்களை சுற்றி, இஸ்ரவேலரை சுற்றி அநேக எதிரிகள் இருந்தார்கள். எப்பொழுதும் அவர்களிடம் போரிடுகிறவர்கள், அவர்களோடு சண்டைக்கு போகிறவர்களாக இருந்தார்கள். யோசுவாவும் நிறைய இடங்களில் யுத்தத்துக்கு போயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி என்று. இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு சத்துரு, உறவினர்கள், நண்பர்கள், ஏதோ ஒரு மனிதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ காரியத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு அமைதி இல்லாமல், ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேலரை சுற்றிலும் இருந்த இப்படிப்பட்ட ஒரு சத்துருக்கள் யுத்தத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு இளைப்பாற பண்ணினார் என்று நமக்கு சாட்சியாக வசனம் சொல்லுகிறது. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சாட்சியாக செய்ய போகிறார். ஒரு நல்ல இளைப்பாறுதலை தருவார். விசுவாசத்தோடு அவரிடம் நீங்கள் வாருங்கள். அது மட்டுமல்ல, அந்த யோசுவா 23:8-9-10 அந்த வசனங்களிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்கள் முன்பாக பெரியவைகளும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலா, நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். 8வது வசனம் சொல்வது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள்.
எப்பேற்பட்ட ஆட்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும், வசனம் சொல்கிறது உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் இளைப்பாறுவீர்கள். அதாவது சந்தோஷமாக உங்கள் ஆத்மாவில் இருக்க போகிறீங்க. அதுக்கு முன்பாக ஒன்று, தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் விசுவாசத்தோடு, நான் முதலாவது சொன்னோம்ல, அவருடைய வார்த்தையிலே விசுவாசம், அவரை விசுவாசித்து அவரை நாம் பற்றிக்கொள்கிற பொழுது கர்த்தர் நமக்காக இன்றைக்கி யுத்தம் செய்ய போகிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்க உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு நல்ல இளைப்பாறுதல் உங்களுக்கு ஆத்துமாக்கள் தருவார். நீங்களே அதை பார்த்து மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.